கலைக்க வேண்டும் என்பதற்காக, இந்த குத்துப் நாயகத்துடைய அமலை அப்படியே ஒழித்துவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஷைத்தான் ஒரு தங்க கேத்தலிலே தண்ணீரை எடுத்துக் கொண்டு வந்து குத்துப் நாயகம் ரலியல்லாஹு அவர்களிடத்தை சொல்கிறான், அப்துல் காதர் அவர்களே ரலியல்லாஹு, இன்று முதல் உங்களுடைய அமலை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டு விட்டார். இன்று முதல் உலகத்திலே உங்களுக்கு ஹராம் என்று ஒன்றுமில்லை, எல்லாமே உலகத்திலே உங்களுக்கு ஹராம் என்று தங்க கேத்தலை கொடுத்தான் ஷைத்தான். குத்துப் நாயகம் ரலியல்லாஹு அவர்கள் இல்ம் இல்லாமல் அமல் செய்தவர்கள் அல்ல, அறிவிலே பாண்டித்தியம் பெற்றவர்கள். அமலை மட்டும் செய்து கொண்டிருக்கக்கூடிய சில கூட்டமும் இருக்கிறது, அவர்கள் அமலை மட்டும் தான் செய்வார்கள், அறிவு அவர்களிடத்திலே இருக்கிறார். குத்துப் நாயகம் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி வைத்ததை எனக்கு அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறானா, நீ ஒரு இப்லீஸ், போய்விடு என்று சொல்லிவிட்டார்கள் குத்துப் நாயகம் ரலியல்லாஹு அவர்கள். உடனே அந்த ஷைத்தான் சொல்கிறான், அப்துல் காதர் அவர்களே ரலியல்லாஹு, உங்களுடைய அறிவு பெரும் அறிவு, உங்களுடைய அறிவு பெரும் அறிவு, உங்களுடைய அறிவின் மூலமாக நீங்கள் தப்பித்துக் கொண்டு விட்டீர்கள், இல்லை என்றால் உங்களை நான் பரிகரித்து இருப்பேன் என்று சொன்னார். குத்துப் நாயகம் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய அறிவினால் நான் தப்பிக்கொள்ளவில்லை, அல்லாஹ் என்னை காப்பாற்றினான் என்று சொன்னார்கள். அதற்கு இப்லீஸ் சொன்னான், என்ன தெரியுமா, தங்க கேத்தலை கொடுத்து உங்களை நான் திசை திருப்ப பார்த்தேன், நீங்கள் மறுத்து விட்டீர்கள், என்ன கொண்டீர்கள், கடைசியாக உங்களுடைய அறிவை போட்டு உங்களுடைய அறிவை புகழ்ந்து நான் பேசினேன், நீங்கள் கொஞ்சம் நேரம் ஆம் என்னுடைய அறிவால் நான் தப்பிக்கொண்டேன் என்று சொல்லியிருந்தால் உங்களுடைய அத்தனை அமலையும் நான் மாசுபடுத்தி இருப்பேன், நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளினால் தப்பிக்கொண்டீர்கள் என்று ஷைத்தான் ஏற்றுக்கொண்டான், போய்விட்டான். அப்படிப்பட்ட நாயகம் குத்துப் நாயகம் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிலும் அமலிலும் எவருக்கும் கையடிக்க முடியாத அளவுக்கு அவர்கள் தேர்ச்சி பெற்றவர்கள். அவர்களுக்கு அந்த அளவு சக்தியை அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தார். அவர்கள் சொல்கிறார்கள், குத்துப் நாயகம் ரலியல்லாஹு அவர்கள், வலௌலா ரிஜாமு ஷரீஅத்தி, ஷரீஅத்துடைய கடிவாளம் எனக்கு போடப்படவில்லை என்றிருந்தால், லஅக்பர்துகும் பிமா தஅகுலூன வமா தத்ஹிரூன ஃபீ புயூதிக்கும், நீங்கள் என்னென்ன சாப்பிட்டீர்கள், வீட்டிலே என்னென்ன வைத்திருக்கிறீர்கள் என்பதை எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுவேன், ஆனால் ஷரீஅத்தை எனக்கு இடம் கொடுக்கவில்லை என்று சொல்லி காட்டினார்கள் குத்துப் நாயகம் ரலியல்லாஹு அவர்கள். விண்ணுக்கு மேல் இருக்கக்கூடிய அறிவையும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான், மண்ணுக்கு கீழுள்ள அறிவையும் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். உலகத்திலே அவர்களுக்கு மறைக்கப்பட்டது என்று எதுவுமே அவர்களுக்கு கிடையாது. அந்த அளவு விஷயங்களை குத்துப் நாயகம் ரலியல்லாஹு அவர்களுக்கு கொடுத்து அல்லாஹ் தஆலா அந்த மார்க்கத்தை பரப்புவதற்கு அல்லாஹ் கொடுத்தார். அந்த காலத்திலே எந்தெந்த மக்கள் எல்லாம் காபிர்கள் எல்லாம் மக்களை திசை திருப்பிக் கொண்டிருந்தார்களோ அத்துணை விதத்திலும் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சக்தியை கொடுத்தார். உதாரணமாக இந்துக்கள் எல்லாம் நெருப்பு, அதாவது நெருப்பை வணங்கக்கூடிய கூட்டத்தினர்கள் நெருப்பை வணங்கிக் கொண்டிருந்தார்கள், மஜூசிகள். ஹவாஜா முஹைத் ரலியல்லாஹு அவர்கள் அந்த நெருப்புக்குள்ளே நடந்து காட்டினார்கள். அந்த சக்தியை, கராமத்தை அல்லாஹ் கொடுத்தார். நெருப்பை வைத்துக் கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டு மாயாஜாலம் பண்ணிக் கொண்டிருந்த காபிர்களுக்கு மத்தியிலே அதே துறையில் அந்த சக்திகளை உடைப்பதற்காக வலிமார்களுக்கு அல்லாஹ் சக்தியை கொடுத்திருந்தார். வலிமார்கள் நெருப்பிலே நடந்திருக்கிறார்கள். இன்றும் கூட நெருப்பிலே நடக்கக்கூடிய எங்களுடைய முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். ஜெயிலானிக்கு போனாலும் பார்க்க முடியும், நெருப்பிலே நடப்பார்கள் எங்களுடைய முஸ்லிம்கள். பார்த்தால் சொல்லுவார்கள், இந்துக்களுடைய வளமை என்று. இது இந்துக்களுடைய வளமை அல்ல. இந்துக்கள் இதன் மூலமாக மக்களை திசை திருப்பிக் கொண்டிருந்தார்கள், நெருப்பிலே நடந்து காட்டினார்கள், நெருப்பு சுடுவதில்லை என்று. வலிமார்களும் நடந்து காட்டினார்கள், நெருப்பு சுடாதப்பா. அல்லாஹ் தஆலா கராமத்தை கொடுத்திருந்தார். இந்துக்கள் ஒரு பழக்கத்தை வைத்துக் கொண்டிருந்தார்கள், வெட்டிக் கொள்வார்கள், தன்னுடைய உடம்பை வெட்டிக் கொள்வார்கள், உடலை வெட்டிக் கொள்வார்கள், உறுப்புகளை வெட்டிக் கொள்வார்கள். அதெல்லாம் மாயாஜாலம் என்பதை கராமத்தின் மூலமாக ரிஃபாய் நாயகம் ரலியல்லாஹு அவர்கள் நிரூபித்து காட்டினார்கள். ரிஃபாய் தரிகத்தை பின்பற்றியவர்களுக்கு தெரியும், அந்த ரிஃபாய் ராத்திரியிலே வெட்டி காட்டுவார்கள். இதெல்லாம் மாயாஜாலம் அல்ல. அன்று நடந்த அந்த சக்திகளை முறியடிப்பதற்காக அல்லாஹ் தஆலா வலிமார்களுக்கு சக்தியை கொடுத்திருந்தார். குத்துப் நாயகம் ரலியல்லாஹு அவர்களுக்கும் ஏராளமான கராமத்துக்களை கொடுத்திருந்தார். எனவே அன்பிற்குரியவர்களே, வலிமார்கள்
வலிமார்கள் என்பவர்கள் புதுநாயகத்திலே இருந்து உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல. உலகம் தோன்றிய காலம் முதல் உலகம் அழியும் வரை இருப்பார்கள். கடைசி காலத்திலே வரக்கூடிய மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு வலியுல்லாதான், அவர்களும் ஒரு அவுலியாதான். கடைசி காலத்திலே வரக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் உலகத்துக்கு வருவார்கள். ஆனால் நபியாக வரமாட்டார்கள், ஒரு அவுலியாவாகத்தான் வருவார்கள் என்பதை நாங்கள் நினைத்துக் கொண்டு அந்த வலிமார்கள் காட்டி தந்த தரீகாக்களை பின்பற்றி நடந்தால் நிச்சயமாக வெற்றி இருக்கும். என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறார். அந்தந்த தரீகாக்களை பின்பற்றிக் கொண்டு மார்க்கத்தை பேணி நடக்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் விருதமான நீரை நாங்கள் கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே இதற்கு மாற்றமாக நபிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், வலிமார்கள் நடந்த அந்த தரீகாக்களுக்கு மாற்றமாக யார் நடக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் நரகம் செல்வார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா வமை யுஷாகிகிர் ரசூல மின் பஅதி மா தபய்யன லஹுல் ஹுதா வயத்தபி கைர சபீலில் முஃமினீன் நுவல்லிஹி மா தவல்லா வனுஸ்லிஹி ஜஹன்னம் வஸாஅத் மஸீரா என்ற ஆயத்தின் மூலமாக இதுதான் உண்மையான மார்க்கம் என்று தெரிந்ததற்கு பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாற்றம் செய்து கொண்டு மூமின்கள் என்று சொல்லக்கூடிய வலிமார்களுடைய தரீகாவை பின்பற்றாமல் நடந்து கொண்டிருக்கக்கூடியவர்களை நுவல்லிஹி மா தவல்லா, அவர்கள் எந்த திசையிலே போகிறார்களோ அத்திசையிலே நாங்கள் திருப்பிக் கொள்வோம், பிறகு நாங்கள் அவர்களை நரகத்திலே தள்ளிவிடுவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே எங்களுடைய மூதாதையருக்கு காட்டி தந்த இஸ்லாமிய மார்க்கத்தை உலகத்திலே இன்று வரை உலகம் அழியும் வரை போற்றிக் கொண்டிருக்கக்கூடிய, பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய வலிமார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் தஆலா அனைவரையும் சேர்த்தருள்வாயாக என்று கேட்டு என்னுடைய உரையை